ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில நீண்ட இடைவெளிக்கு பிறகு அரசியல் விவாதம் தொடர்கிறது. நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம் கோட்டீஸ்வரன். வணக்கம் வணக்கம் நண்பா. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நலமா பயங்கர போயிட்டு பிஸி ஷெட்யூல் போல இருக்கு. பேக் டு பேக். டைட்டா தேர்தல் நேரம் இல்லைங்களா? பத்திரிகையாளர் ம். நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பான ஒரு நேரம் தான் இது. வேலை ஜாஸ்தி. இப்போ எல்லாரும் ஒரு பக்கம் விஜய் நியூஸை தவிர வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு இருக்கோம் போல இருக்கு. சக்கரவர்த்தி ஒண்ணு கொளுத்திட்டு போயிருக்கிறாரு. காங்கிரஸ் விஜய் கூட்டணி, அதாவது தொண்டர்கள் எதிர்பார்க்கறாங்க. இப்ப ஹை கமாண்டோட வழிகாட்டுதல் இல்லாம இவர் பேசுறாரா? இல்ல என்னதான் நடக்குது? இல்ல வழிகாட்டுதலோட ஒப்புதலோட தான் இவர் பேசுறாரு. இவர் வந்து ராகுல் காந்தியோட ஒரு நண்பர். அதாவது கட்சிக்காரர் என்று சொல்றதை விட அவரோட நம்பிக்கைக்கு உரிய ஒரு நபராக இருக்கிறார். பட் இதுல என்ன ஒரு சிக்கல்னு பார்த்தா, அவர் கடந்து வந்த பாதை என்பது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சரியான ஒரு பாதை அல்ல. அவர் ஆல்ரெடி ஒரு நிறுவனத்துல வேலை செய்யும்போது, அந்த நிறுவனத்துல இருக்கிற தரவுகள்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் தப்பா போயிடுச்சு. அதெல்லாம் வந்து காணாம போயிடுச்சு. அந்த தரவுகள் டேட்டா தெஃப்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, இவர் மீது வந்து நார்த் கலிஃபோர்னியா டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு ஒரு ஒரு வழக்கே தொடரப்பட்டது. ஒரு ஒரு இன்வெஸ்டிங் கம்பெனியால. அப்ப அவர் வந்து இந்தியால இருக்கிற கம்பெனிக்கு வந்துட்டு அதெல்லாம் வித்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிலயே போய் அவரு சேர்ந்தாரு அப்படின்ற மாரி ஒரு குற்றச்சாட்டு. அது என்ன ஆச்சு ஏதுன்றது ஒரு சைடு. இது வந்து எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையிலேயே வந்திருக்கு. அதே மாரி பிரிண்ட் பத்திரிகையில வந்துட்டு இவர் வந்து பிஜேபியோட ஒரு மாரி ஸ்லீப்பர் செல்லா இல்ல ஒரு மோலா அப்படின்னு ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நெறைய நேரத்துல ராகுல் காந்திய வந்து இவர் வந்து தவறான ஒரு வழிக்கு கொண்டு போறாரு. தவறான ஒரு சில முன்னுதாரணங்கள் குடுக்குறாரு காங்கிரஸ் கட்சிக்கு. இவரு இவரு எங்கெங்கெல்லாம் வியூகம் அமைச்சு குடுத்தாரோ, இவரு எங்கெல்லாம் சர்வே குடுத்தாரோ, அந்த இடத்துலலாம் வந்து நெறைய நேரத்துல தேர்தல்ல வந்து தோல்விய சந்தித்திருக்கோம். அதனால இத வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு ஒரு குரல் வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கு. இப்போ தமிழ்நாடு அப்படின்னு வரும்பொழுது பார்த்தா, கொஞ்சம் சீட்டு எண்ணிக்கைகள் அதிகமா வாங்குறதுக்கு வேண்டி காங்கிரஸ் கட்சி வந்து எல்லை தாண்டின ஒரு ஒரு சில அதாவதுங்க ஒரு கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு கூட்டணியில இருக்கும்போது ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்து சொல்லி அந்த கூட்டணியை வந்து ஒரு நட்பு பாதையில இருந்து அத வந்து ஒரு ஒரு அதுக்குள்ள ஒரு சில கலக குரல், அதுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும்போது என்ன ஆகும்னா, தேர்தல் நேரத்துல காங்கிரஸ் கட்சியால திமுக கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணியினுடைய அந்த கட்டமைப்பு என்பது தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க அக்டோபர் மாசம் எடுத்தீங்கன்னா, அன்னைக்கு பேசுபொருள் என்னவா இருந்ததுன்னா, திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது. எந்தவித பிரச்சனையும் இல்ல. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அருமையா கையாண்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு பேசப்பட்ட காலம் அது. அதிமுக கூட்டணிய பொறுத்தவரையில அன்னைக்கு வந்து ஒரு மாரி பலமிழந்து ஒரு மாரி பலவீனமா இருந்தது. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு வந்து கேள்விக்குறிகள் வந்திருக்கு. கூட்டணியில இருப்பாங்களா? கொள்வாங்கன்னு. அதே மாரி யாரோ ஒரு சிலர் குடுத்த அந்த ஒரு சில ஐடியா, அதாவது தாவேக்கா விஜயோட நம்ம போய் சேர்ந்தா நமக்கு வந்து நல்லா இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அது வந்து ஏறுமுகமாக இருக்கும். அதே மாரி தாவேக்கா தலைவருக்கு அவரோட சந்திரசேகர் ஐயா, ஜோசப் விஜய் அவங்களோட அப்பா. அவருமே பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் வந்து அது எப்பேர்ப்பட்ட கட்சி தெரியுமா? நாங்க வந்து அதுக்கு வந்து ஒரு பூஸ்ட் குடுப்போம். பவர்ல வந்து ஷேரிங் குடுப்போம் அப்படின்ற மாரிலாம் பேசப்பட்டாங்க. இல்ல இது அவர் எல்லாமே சொன்ன வந்து ஏதாவது வாய்ப்பு குடுக்குறாராம். காங்கிரஸ்க்கு அவர் வாய்ப்பு குடுக்குறாராம். ஆமா. யாரு யாருக்கு வாய்ப்பு குடுக்குறது அப்படின்றத அந்தந்த திமுக தொண்டர்கள் பார்த்துக்குவாங்க. இதை ஒட்டி வந்து மதுரையில இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரோட மூர்த்தியோட அந்த கருத்தையும் ஒத்தி பார்க்கணும். பூத்ல உட்கார்றதுக்கு ஆள் கிடையாது. தொகுதிக்கு இவ்வளவுதான் ஓட்டு இருக்கு. ஆனா இவங்களோட அந்த பேரம், இவங்களோட அந்த பேச்சு தன்மை என்பது கொஞ்சம் கடினமா இருக்கு. நம்ம அதுக்கப்புறம் பிறகு இவங்களும் வந்து போட்டிக்கு வந்து போஸ்டர்லாம் அங்க ஒட்டி, அது இந்த தேர்தலுக்கு போற நேரத்துல இந்த மாரி நேரத்துல வந்து ஒரு ஒரு பரஸ்பரமா வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு ஒரு ஒற்றுமையா ஒரு ஒரு ஒத்த கருத்தோட போகணும். ஆனா காங்கிரஸ் கிட்ட இருந்து இந்த மாரி ஒரு கலக குரல் வரும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இது வந்து ஒரு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த மாரி விஷயத்துக்கு வந்து ஒரு பின்னடைவு இல்ல, இது ஒரு சலசலப்பு. பட் இந்த சலசலப்பு இந்திய கூட்டணிக்கு இது நல்லதான்னு கேட்டீங்கன்னா, அது நல்லது கிடையாது. இல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறு நம்ம இப்ப சமீபமா பார்க்கும்போது, குறிப்பா ஒரு சோடங்கர் போன்றவர்களோ, இல்ல வந்து சக்கரவர்த்தி போன்றவர்களோ, இவர்கள் குடுத்த அந்த ஐடியா எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டேட்ல வந்து கூட்டணி கட்சிகளை வந்து கபலீகரம் பண்ணிருக்கு. அதாவது அவங்கள ஜெயிக்க வேண்டியவங்கள தோற்கடிச்சிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பீகார்ல இந்த மாரி ஆயிருக்கு. சிவசேனாக்கு இவங்க போய் ஐடியா குடுக்க போய் கூட்டணிய வந்து சீக்கிரமா முடிவு செய்யாம, முதல்வர் வேட்பாளர் சொல்லாம, ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் பண்ணி, நெறைய மாநிலத்தில வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வந்த காரணத்தினால் மாநில கட்சிகள் வந்து அவங்களுக்கு இருந்த அந்த சீட்டுகள் எண்ணிக்கையோ, வாக்கு விகிதாச்சாரத்த இழந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களும் அத ஒப்புதல் வாக்கு மூலமா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயம் நடக்கும்போது தமிழகத்தில வந்துட்டு ஏன் காங்கிரஸ் கட்சி இப்படி செயல்படுகிறது என்பது தெரியவில்லை. திமுக காரர்களை அவர்கள பொறுத்தவரை கட்சி தொண்டர்களுக்கு அது வந்து ஒரு ஒரு மனச்சோர்வை தான் குடுக்கும். என்ன காரணம்னா, இந்த இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கு முக்கியமான தேர்தல். இப்ப இந்த தேர்தல்ல வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சு ஒரு முதலமைச்சர போட போறதோ, இல்ல காங்கிரஸ் வந்து கூட்டணியில பங்கு பெற அப்படின்றதெல்லாம் வந்து அந்த இடத்த தாண்டி, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
அதிமுக தலைமையில ஒரு ஒரு ஆட்சி வருமேயானால் அது வந்து பிஜேபி வந்துவிடும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்தை வந்து வச்சு அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. அப்போ கருத்துக்கு கருத்து தேர்தல்னு பார்க்கும்பொழுது காங்கிரஸ் எடுக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு இருக்கு இல்லைங்களா? அதிக சீட்டு வாங்கணும் அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கு வந்து உட்கட்டமைப்பு குறைவாக இருக்கிற காரணத்தினால் இப்போ ஒரு 40, 45 சீட்டு வாங்குறாங்க அப்படின்னா அது அதிமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய பலமாக மாறிவிடும் என்பதுதான் கள யதார்த்தம். ம். இப்போ ஸ்ட்ராங் அலையன்ஸ் வந்து இந்தியா கூட்டணியில டிஎம்கே தான். இப்படி இருக்கிற பட்சத்துல ஒவ்வொருத்தரும் கலக குரல் எல்லாமே பிஜேபியோட பி டீமா, சி டீமா வந்து வேற வேற கட்சியில இருக்கிறவங்க போய் இப்ப காங்கிரஸ்லயே இருக்காங்க. ஏற்கனவே சசி தரூர் அந்த வேலையை கிட்டத்தட்ட பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் இப்ப எந்த விதமான ஸ்டேஜ கொண்டு வருது? ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பேரை சொன்னீங்க, சசி தரூர் அவர்கள். இவரோட வேலை என்னன்னா, காங்கிரஸ்ல இருக்கோமா, இல்ல பிஜேபியில இருக்கோமான்னே தெரியாத மாரி கருத்து சொல்லுவாங்க, முரண் பேசுவாங்க. ஆனா உழைக்க மாட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஒயிட் காலர் பொலிட்டீஷியன்ஸ். அதாவது தங்களோட காலர் வந்து அழுக்கே ஆகாம அப்படியே பண்ணையார்த்தனமான அரசியல் பண்ணக்கூடியவர்கள். பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் பாக்கெட் கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல். கார்ப்பரேட் பாலிடிக்ஸ். கிட்டத்தட்ட பிரவீன் சக்கரவர்த்தி அந்த மாரி தான். மெத்த படித்தவரு. ஐஐடி, ஐஐசி அந்த மாரி பிட்ஸ் பிலானி அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சவரு. ஆனா பட் தமிழகம் அப்படின்னு வரும்போது வந்து அவரு ஒரு கணக்கு போடுறாரு. அவர் மூலியமா அந்த கணக்கு நடக்கணுன்ற மாரி போடுறாரு. இப்ப சசி தரூர் ஒரு எடுத்துக்காட்டு. இவர்களோட வேலை என்பது என்னன்னா, காங்கிரஸ்க்கு நாங்க ஐடியா குடுக்குறோம். காங்கிரஸ்க்கு நாங்க வந்து டேட்டா குடுக்குறோம். காங்கிரஸ்க்கு நாங்க வந்து சோசியல் மீடியா கேம்பெயின் பண்றோம். நாங்க ஸ்ட்ராட்டஜி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, காங்கிரஸ் கட்சிய மக்கள் கிட்ட இருந்து அந்நியப்படுத்திவிட்டு, மக்களுக்கு உகந்த அரசியல் பண்ணாம, ஒண்ணும் இல்ல பாரத் ஜோடோ யாத்திரை ஒரு நல்ல சிறந்த முயற்சி. ஆனா அது பார்த்தீங்கன்னா, ஒரே டைரக்ஷன்ல தான் போனாரு. அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, இப்ப வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இந்த சைடு பாம்பேக்கும் ஒரு நடையா நடந்திருக்கும். இப்ப கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் போனாரு. அதே மாரி இந்த சைட கிராஸ் பண்ணி போயிருந்தாருன்னா, ஒரு 2 வாட்டி நடந்திருந்தா அது நல்லா இருக்கும். இவங்க குடுக்கக்கூடிய வியூகங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன விதமான வியூகங்கள்னா, ஆ இந்த ஊரக வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு வந்து ஒரு மினிமம் கேரண்டி நாங்க தருவோம். ஒரு வருமானத்த பெருக்கி தருவோன்ற மாரிலாம் சொன்னாங்க. அதே மாரி ரஃபேல் ஊழல பத்தி குற்றச்சாட்டெல்லாம் பேசினாங்க. பட் அது பிரச்சாரம் பெருசா எடுபடல. இப்ப திருப்பி திருப்பி வந்து என்னன்னா, மக்களோட அந்நியப்பட்டு போறது, மக்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சில கருத்துக்கள் சொல்றது, அந்த மாரி ஒரு பிரச்சாரத்த முன்வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, கள அரசியல் இருக்கு இல்லீங்களா? அந்த கள அரசியல்ல இருந்து காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போச்சு. இப்ப அவங்க எத விட்டது வந்து மக்கள் கிட்ட செல்வாக்கு. இப்ப மக்கள் கிட்ட போய் மக்களோட பழகி செல்வாக்க ஈட்டுவதற்கு பதிலா, திமுக கிட்ட இருந்து சீட்டு வாங்கிட்டா நம்ம வந்து பலமாயிடலாம். நம்ம பழைய நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. அது திமுக அதிகமான சீட்டு குடுக்குமேயானால், அந்த இடத்துல வந்து அதிமுக ஜெயிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அவர்களுக்கு பிரகாசமாக இருக்கும். இதான் கள இல்ல இப்போ ஒரே ஒரு விஷயம் குறுக்கீடுக்காக. அதாவது பாஜக 3 முறை ஆட்சி அமைச்சுட்டாங்க. தமிழகத்துல வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லா இடத்துலயும் பிஜேபி ஆபீஸ் வந்திருக்கு. எல்லா இடங்கள்லயும் கொடி கட்டி பறக்குது. ஆனா காங்கிரஸ் இருந்த 15 வருஷம் எதுவுமே தமிழகத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சாங்கன்றத விட கட்சி வளர்ச்சிக்கு எந்தவித செயல்பாடும் இல்ல. அமித்ஷா ஃபங்ஷனுக்கு வர மாரி வந்து போறாரு. மோடி அவர்கள் வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. பிரதமரும், உள்துறை அமைச்சர்ல இருந்து எல்லாரும் வராங்க. பட் ராகுல் காந்தி வந்து இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அவரோட கட்சிய வளர்க்கறதுக்கான விஷயங்கள் தவிர, இங்க இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டும் இல்ல. ஆனா இந்த விஷயத்த வச்சுட்டு கூட்டணி ஆட்சி வேணும்ன்றத மட்டும் தன்னுடைய சகாக்கள் மூலமா குரல் எழுப்பிட்டே இருக்காருல்ல. அத எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க பேசியிருக்கிறது. அதாவது தொடர்ந்து இந்த மண்ணுல வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டான முக்கியத்துவமோ, இல்ல வாக்காளர்கள் வாக்கு செலுத்தக்கூடிய தன்மையோ இல்ல. போன தேர்தல்ல தோல்வி, அதற்கு முன்னாடி தோல்வி, அதற்கு முன்னாடியும் தோல்வி. ஒண்ணு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுறாங்க, இல்லன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. அதிமுக, திமுக மாறி மாறி ஓட்டு போட்டுருக்காங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணியில இருக்கோ அந்த கூட்டணிக்கு முக்கியத்துவம் குடுக்கப்பட்டிருக்கு. பிஜேபிக்குன்னு வாக்குன்னு பார்த்தா இங்க கிடையாது. அதுவும் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வளர்ப்பு பிள்ளையாக பார்க்க வேணும் காங்கிரஸ் கட்சி. அதாவது தமிழ்நாடுன்ற ஒரு ஒரு மாநிலம் இருக்கு. ராகுல் காந்தி அத சொல்வார். தமிழ்நாட்ட ஒரு நாளும் வந்து பாரதிய ஜனதா கட்சியால ஆள முடியாதுன்றதெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பட் என்னன்னா உழைப்பு எங்கே? அமித்ஷா வந்து அவருக்கு உங்களெல்லாம் விட வயசு ஜாஸ்தி. மோடி அவர்களுக்கு வயசு ஜாஸ்தி. அவங்களே வந்து தோத்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி வந்து ஒரு கூட்டம் அனௌன்ஸ் பண்றாங்க. ஒரு ராலி போறாங்க. ஒரு ரோட் ஷோ போறாங்க. எதையோ ஒண்ணு அரசியல்னு ஒண்ணு பண்றாங்க. இன்னைக்கு கலை யதார்த்தம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சியை விட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு விகிதாச்சாரம் தமிழகத்துல கூடியிருக்கு. அப்போ அது தேசிய உண்மை. கட்சியா உண்மை. தேசிய கட்சியா காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட வாக்கு வங்கிய நீங்க ஏன் குறைச்சு இல்ல குறைக்கிறதுக்கோ, இல்ல நீங்க வளர்றதுக்கு என்ன முயற்சி பண்ணீங்க? நீங்க நியாயப்படி எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டியது யார? பாரதிய ஜனதா கட்சிய. ஆனா நீங்க பல நேரத்துல என்ன பண்றீங்க? யார எதிர்க்கிறோன்னே தெரியாம கூட இருக்கிற கட்சிகளையே வந்துட்டு, இந்த மாரி ஒரு கூட்டணி நேரத்துல ஒரு நெருக்கடியில கொண்டு போய் விடுறீங்க. நெறைய மாநிலத்துல அதையே பண்ணீங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து நம்ம தோத்துருவோம். நம்ம உழைக்கலன்னா நம்ம தோத்துருவோம்னு ஒரு பயத்தோட ஒவ்வொரு தேர்தலையும் அணுகுது. தமிழ்நாட்டையும் அது அப்படிதான் அணுகுது. ஆனா காங்கிரஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு நல்லா இருக்கு கூட்டணி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
திமுக கூட்டணியில நம்ம நிக்கிறதெல்லாம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஒரு இன்னும் மக்களோட இறங்கி மக்களோட தேவைகளையோ இல்ல மக்கள் கூட இருக்கணும். மக்களோட பிரச்சாரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் பேசணும். இப்ப கூட பட்ஜெட்ல வந்து எதனா குடுத்தாங்களா? குடுக்கலையா? அப்படின்ற அந்த மாரி விமர்சனங்கள் எல்லாம் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் எதுவுமே பண்ணாம வெறும் சீட்டு குடுங்க. நாங்க வளரணும். எங்களுக்கு ஆட்சி குடுங்க. அதிகாரத்துல பங்கு குடுங்க. அப்படின்ற அந்த கருத்து தான் மேலோங்கி இருக்கே தவிர்த்து, மக்கள் நலன் பத்தி பேசுவதோ, இல்ல மக்களுக்கு உண்டான அரசியல் செய்வதோ என்பது அவங்களுக்கு ரொம்ப கம்மியாயி போச்சு. சுருக்கமா சொன்னோம்னா, மாநில அளவுல வந்து முக்கியமான தலைவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில குறைந்து கொண்டே போகிறார்கள். இப்ப நீங்க உதாரணத்துக்கு இந்த கடைசி ஒரு 10 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா, 15 வருஷம் பார்த்தீங்கன்னா, ஐயா மூப்பனாரோட மறைவு, திண்டிவன ராமமூர்த்தி மறைவு, வாழப்பாடியார் அவங்களோட மறைவு, ஐயா ஈ.கே.எஸ். இளங்கோவன் மறைவு, ஐயா வசந்தகுமார் அவர்களோட மறைவு. நான் சொன்னவங்க எல்லாமே வந்து காங்கிரஸ் கட்சியில ரொம்ப வந்து கிரவுண்டடா இருந்தவங்க. மக்கள் மீது ஒரு ஒரு நல்ல மதிப்பு அதாவது மக்கள் கிட்ட நல்ல நம்பிக்கையை பெற்றதும் இல்லாம, கட்சியை வந்து நீரோட்டமாக வைத்துக் கொண்டிருந்த தலைவர்கள். அப்போ ஒவ்வொரு ஆளுமைகளா மறையும்போது, நீங்க இளம் கட்ட ஆளுமைகள வந்து உருவாக்கணும். ஆனா மாறாக நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள், செல்வ பெருந்தகை போல அதாவது அந்த அளவுக்கு ஈடு குடுக்க முடியாத அளவுக்கு தலைவர்கள் இவர்கள். செல்வ பெருந்தகை அவர்கள விட ஏன்னா அவரு வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு காங்கிரசின் முகம். நாளைக்கு ஒருவேள திமுக பிடிக்கல மக்களுக்கு அப்படின்னா, காங்கிரஸ் ஒரு ஆப்ஷனா இருக்கணும். ஆனா செல்வ பெருந்தகை எப்படி செயல்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு கட்சி தலைவரா இருக்கார். அவ்வளவுதான். ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய ஒரு முதன்மை பதவியில இருக்கிறார் போல் இல்ல. இப்ப அவர் மேல இருக்கக்கூடிய விமர்சனம் அது. கடந்த காலத்துல இருந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்களுமே நெறைய பேர் திமுக கூடவே ரொம்ப சேர்ந்து பயணம் பண்ணிட்டு, அப்புறம் திடீர்னு திமுக எதிர்ப்பு, இல்ல திமுகவோட சண்டை அப்படின்னும்போது அது முரணா இருக்கு. அத நீங்க வந்து ஒரு ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி தான் அத கொண்டு வந்திருக்கணும். அந்த ப்ராசஸ காங்கிரஸ் கட்சி பண்ண தவறிவிட்டது. இப்ப இழந்ததை வந்து இந்த ஒரு தேர்தலை வைத்தே எல்லாத்தையும் சரி செய்யணும்னு பார்க்குறாங்க. அது வந்து அரசியல் எதார்த்தம் இல்ல. அதுவும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முழு காரணம் யாருன்னா, தாவேக்கான்னு ஒரு புது கட்சி வந்ததுனாலயும், விஜய் இவங்கள கூப்பிட்டு நல்ல 4 வார்த்தை பேசுறதுனாலயும், நட்பு பழகுறதுனால தான் அவரு என்ன சொல்றாரு, நட்பு சக்தின்றாரு. இவங்க என்ன பண்றாங்க, நாங்க எங்களுக்கு மரியாதை இல்லன்னா நாங்க அங்க போயிடுவோம்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த கூட்டணியினுடைய தன்மை இன்னைக்கு. ஓகே. இப்ப அடுத்ததா வந்து விஜய்க்கே வரும். விஜய் டான்ஸ் ஆடுனது ஒரு குத்தமா? விஜய் டப்பா இன்ஜின்னு சொல்றாரு. தீய சக்தி, தூய சக்தின்னு சொல்றாரு. கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு ஜென்சி பசங்கள பிடிச்ச மாரி அவருக்கு தானே வாக்கு சதவீதம் உயர்ந்துட்டு இருக்கு. அத யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே 18% அடுத்தது நாங்க தான். அவர் பேசுற கான்ஃபிடன்ட் லெவல் பாத்தீங்கன்னா, நான் சிஎம் ஆயிட்டேன். உங்களுக்கு நான் ஏதோ செய்ய போற ரேஞ்சுல பேசுறாருல்ல. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாங்க நெறைய கருத்து கணிப்பு வந்து நாட்டுல வந்திருக்கு. ஒரு கருத்து கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா, சிரஞ்சீவி ஆட்சிய புடிச்சிருக்கணும். அப்படிதான் சொன்னாங்க. ஆந்திரால வந்து சிரஞ்சீவி வந்து கட்சி ஆரம்பிச்ச பொழுது. அப்ப திருப்பதியில கூட்டம் கூட்டம் வந்து கிட்டத்தட்ட வேர்ல்டு ரெக்கார்டு. பிரஜாராஜ்யம் சத்தம் கேட்குதா, ஒலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வியூக வகுப்பாளர்லாம் ஒரு சிலர் சொன்னாங்க. அதே மாரி போன தேர்தல்லயுமே வந்து ஜெகன் வந்து அதிகமா திருப்பி ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வியூக வகுப்பாளர்லாம் சொன்னாங்க. கடைசியில ஜெகன் வந்து ஒண்ணுமே இல்லாம போய் சந்திரபாபு நாயுடு பேயடி அடிச்சார். அதே மாரி வந்து உங்களுக்கு வந்து ஹரியானால வந்து கண்டிப்பா வந்து ஆட்சி மாற்றம் வருது. காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சிக்கு வருதுன்னு சொல்லிட்டு வியூக வகுப்பாளர்கள் இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் வச்சே சொன்னாங்க. கடைசியில ஹரியானால அங்க கவர்மெண்ட் வரல. அப்புறம் பீகார்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, 10லிருந்து 15% வந்து பிரசாந்த் கிஷோர் கட்சி தொடங்கியிருக்காரு. அவரு எவ்வளோ பெரிய வியூக வகுப்பாளரு. அவர் குடுத்த ஐடியால தான் நெறைய விஷயம் கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆச்சு. அதனால அவரு வந்து இப்ப விஜய் இங்க எப்படி பேசப்படுறாரோ, அத விட அதிகமா அவர் பண்ணுவாரு. ஏன்னா, அவர் வந்து ஒரு ஒரு நடிகரோ, ஒரு மாஸ் லீடரோ கிடையாது. அவர் வந்து ஒரு ஒரு வியூக வகுப்பாளர். தொகுதி தொகுதி, வார்டு வார்டா வேலை செய்யக்கூடிய தன்மை படைத்தவர் அப்படிலாம் பேசப்பட்டது. கடைசியில அவருக்கு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. 2% அந்த மாரி 1% 1/2% அத விட மோசமாலாம் ஒரு சில இடத்துல தொகுதியிலலாம் ஓட்டு கிடைச்சது. அப்ப நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த ட்ரெண்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த ஜென்ஸி கிட்ஸ் சொல்றது, Twitterல சொல்றது, கமெண்ட்ஸ்ல போடுறது, Facebookல போடுறது, இதெல்லாம் வந்து உத்தரவாதம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பேசு பொருள். இது வந்து ஒரு சொல்லாடலுக்கு பயன்படும். இப்ப நம்ம போன்றவர்கள் விவாதம் பண்ணுவதற்கு இது ஒரு பேசு பொருள். மற்றபடி வேட்பாளருக்குன்னு ஒரு வசீகரம் இருக்கணும். சின்னத்த கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பூத் லெவல்ல அரசியல்ல பெற்று வாக்குகள் வந்து பூத்துக்கு வர வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வியூகம் இருக்கும். இதுதான் ஒரு கட்சிய வந்து உட்கட்டமைப்பா வந்து மேம்படுத்தும். தாவேக்காக்கு இந்த மாரி விஷயங்கள் எதுவுமே இல்ல. உதாரணத்துக்கு 234 தொகுதியில எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு 20, 25 தொகுதியில வந்து வேட்பாளர்கள் நிறுத்துறதுக்கு உண்டான வலிமை இருக்கும். ஆனா 200 தொகுதி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் ஈடு குடுக்கக்கூடிய அளவுக்கு வேட்பாளர் பட்டியல் அவங்களால தயாரிக்க முடியும்னா, அது ரொம்ப ரொம்ப கடினம். இது எல்லா புது கட்சிக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை. 2டே வருஷத்துல வந்து நாங்க 200 தொகுதிக்கு மேல வந்து நல்ல வேட்பாளர் போடுவோம், வலிமையான வேட்பாளர் போடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ஏமாத்துறாங்க. அது விஜய் அவர்களுக்குன்னு ஒரு முகத்துக்கு உண்டான வாக்குகள் கிடைக்கும். அது எப்போ ஒரு 3வது அணி வந்தாலும், அதற்குன்னு ஒரு வாக்குகள் இருந்தது. அந்த வாக்குகள அவர் பெறுவார். அதை தாண்டி இந்த தேர்தல்லயே எதிர்க்கட்சி தலைவர் ஆவதோ,
இல்ல இந்த தேர்தலே முதலமைச்சர் ஆவறதோ அப்படின்றது சாத்தியம் இல்ல. இவரு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த கதை, திரைக்கதை, வசனம் வந்து விஜய் அவர்களுக்கு பிடிக்குது. அவர் என்ன சொல்றாரு, நீங்க இந்த சீன்லயே இந்த ஷாட்லயே நீங்க வந்து சிஎம் ஆயிடுறீங்க. அப்படியே ஒருவேளை ஓப்பனிங் ஷாட்லயே லைட்டா மிஸ் ஆனா ஓப்பனிங்கே கூட சிஎம் தான். ஓப்பனிங்கே சிஎம். அப்படியே லைட்டா மிஸ் ஆனா கூட மினிமம் கேரண்டி நீங்க எதிர்க்கட்சி தலைவரு. அப்போ இந்த ஒரு 2026 தேர்தல்லயே முதலமைச்சரும் நீங்க கனவு காணலாம். இல்லன்னா எதிர்க்கட்சி தலைவரும் நீங்க கனவு காணலாம். நீங்க ரைட் சைடுல ஏறுனீங்கன்னா திமுக அவுட்டு, லெஃப்ட் சைடுல ஏறுனீங்கன்னா அதிமுக அவுட்டுன்னு சொல்லி ஒரு ஒரு படம் படம் ஓட்டி காட்டுறாரு. இந்த படம் நல்லா இருக்கே, மறுக்கா மறுக்கா சொல்லுங்க, இன்னொரு தபா சொல்லுங்க, மறுக்கா மறுக்கா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதுதான் இப்போ ஆசை வார்த்தை யாரை விட்டது? ஆனாப்பட்ட ராகுல் காந்தியே இந்த கதையை கேட்டு ஏமாந்து கொண்டிருக்கிறார். அத பார்க்கிறோம். அது காங்கிரஸ்காரர்களே சந்தோஷமா நம்ம கிட்ட பகிர்றாங்க. அவங்க தான் டேட்டாலாம் அனுப்பி விடுறாங்க. இவரு யார் தெரியுமா? பிரவீன் சக்கரவர்த்தி என்னென்னலாம் பண்ணியிருக்காரு தெரியுமா? இவரு சும்மா வந்து வியூக வகுப்பாளர்ன்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு. மத்தபடி வியூகத்துக்கும் இவருக்கும் சம்மந்தமே கிடையாது. இவரு பேசிக்கா பேங்க்ல வேலை பார்த்தவரு இவரு. இவரு இதே வேலை தான். இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு கோட் சூட்லாம் போட்டுக்கின்னு இந்த பணக்காரங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரு ஒரு லாபி பண்றது. இவரு களத்துக்கெல்லாம் போய் கணக்கெடுப்பும் பண்றதில்ல. அரசியலும் தெரியாது. தமிழ்நாடு என்னன்னே தெரியாது இவரு. ஆனா இவரு வந்து இல்ல தமிழ்நாட்டுக்கு அதிமுக பின்னுக்கு தள்ளிடும்னு சொல்லியிருக்கிறாரு. அது கொஞ்சம் பயங்கரமா இருக்குல்ல? இல்ல அதுதாங்க. அது அரசியல் புரிதல் இல்லாத தன்மை அது. அதாவதுங்க அதிமுக வந்து உங்களுக்கு வந்து முதலமைச்சரா வரக்கூடிய வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு புடிக்குது, புடிக்கல. அதுக்கப்புறம் அவங்க அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறது உங்களுக்கு புடிக்கல. அதெல்லாம் தாண்டி இந்த கட்சிக்குன்னு ஒரு சின்னம் இருக்கு. அந்த கட்சி வந்து 30 வருஷத்துக்கு மேல ஒரு ஆண்ட கட்சி. அந்த கட்சிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அது தேஞ்சு தோத்து போனாலும், கட்சி ஒண்ணுமே இல்லாம போகும்ன்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு உச்சக்கட்ட கோவத்தோட வெளிப்பாடு தானே. அதுதான் ஒரு சைடு ம். திமுக மீது கோவம். அத வந்து வேற ரூபத்துல காட்டுறாரு. இன்னொரு சைடு அதிமுகவ குறைத்து மதிப்பிட்டு, அந்த கட்சியை வந்து ஒரு 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 ஒண்ணுமே இல்ல. விஜய் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்த வந்து கட்டமைக்கிறார். மேபி அது கூட அவரோட ஒரு வியூகமா இருக்கலாம். அதாவது உழைக்காம இப்படி 4 சேனல்ல போய் உட்கார்ந்து கதை சொல்லி, என்னோட கணிப்பு இப்படி இருக்கு. நீங்க வேணா பாருங்க. ட்விட்டர பாருங்க, Facebooக்க பாருங்க. நல்ல வேளை இப்ப ஆர்கூட் இல்ல. இல்லன்னா ஆர்கூட்ட கூட போய் பாருங்க. பிளாக்ல எழுதிக்கிறாங்க அப்படின்னு இது மாரி சொல்லுவாரு. யாருப்பா எழுதுனாங்க? அவங்களுக்கு என்னப்பா அனுபவம்னா, ஏதோ நெறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸ்கூல் பசங்க கூட பிளாக் எழுதியிருந்தாங்க ஒரு காலத்துல. அப்போ அந்த ம். வாக்கு அரசியல் அந்த தன்மை, தரையில என்ன இருக்கு, திரையில என்ன இருக்குன்றது புரியாத தன்மை, கிட்டத்தட்ட இது ஏன் வந்து தாவேக்காவோட ஒத்து போகுதுன்னா, அவர்களும் இது மாரி ஒரு ஒரு வியூகத்த தான் வச்சிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து 24, 27 அப்புறம் 34 அப்புறம் 40ன்ட்டாங்க. இப்ப கேட்டா ரேஷன் கார்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருக்கு. ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு வீட்டுக்கு எங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கு. அப்படின்னு ரொம்ப சுலபமா ஒரு நம்பர் சொல்லிட்டு போயிடுறது. இதெல்லாமே வந்து அந்த ஈஸியான ஃபாஸ்ட் ஃபுட் பாலிடிக்ஸ். இத பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து பிரச்சாரத்த முன்மொழிகிறாங்க. இந்த இந்த பிரச்சாரம் என்பது தாவேக்காக்கும், காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய அந்த பண்ணையார் அரசியல் பண்ண வரவங்களுக்கும் வசதியா இருக்கு. அப்ப காங்கிரஸ் பண்ணையார்களுக்கும், பனையூர் பண்ணையாருக்கும் இது வசதியா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, நான் உன்ன பாராட்டி பேசுறேன். நீ என்ன பாராட்டி பேசு. நம்ம 2 பேரும் இப்படி பாராட்டியே நம்ம வளர்ந்துன்னு போயிடலாம். கடைசியா தேர்தல் நெருக்கத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்துருந்தா 50 விழுக்காடு வாக்கு நமக்கு இருக்கு. இப்படி ஒண்ணு கலப்பி விடுவோம். அப்படின்றது தான் அவங்களோட வியூகமா இருக்கிறது. ஓகே. இப்ப கேம் சேஞ்சர் விஜய் இருப்பாரா? இல்லையான்றது ஒரு பக்கம் இருக்க, சீமான் அவர்களுடைய அரசியல் களம் எப்படி இருக்கு? இப்ப வந்து கொஞ்ச நாளா அவருடைய அரசியல் களம் சூடு பிடிக்கிறது சூடு பிடிச்ச காலம் போய், இப்ப மெதுவா ஸ்லோ டவுன் ஆன மாரி இருக்குல்ல? அதாவது 2 பிரச்சனைகள் இருக்கு சீமான் அவர்களுக்கு. ஒண்ணு வந்து ஒரு ஒரு தொடர் போராட்டம், தொடர் தேர்தல் தோல்வி. இது 2 வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை. 1. 2வது பிரச்சனை வந்து தேர்தல் நேரத்துல வரும்பொழுது என்னன்னா, அந்த வேட்பாளர்கள் மாறுவது. இப்ப நீங்க ஒரு வேட்பாளர வந்து போன வாட்டி நிறுத்துறீங்க. இப்ப அவர் கிட்டத்தட்ட அவரும் 2, 3 தேர்தல் பார்த்துட்டார். இப்ப வேட்பாளர் அந்த தொகுதியில நீங்க மாத்தாம, அதே வேட்பாளர் திருப்பி திருப்பி நிக்கும்போது என்ன ஆயிடும்னா, ஒரு நம்பிக்கை வரும். பாவம் போன வாட்டியே ஓட்டு கேட்டு வந்தாப்புல நம்ம போடல. இந்த இந்த 2 முகங்களும் சரியில்ல. இவங்க மீது வந்து ஒரு நல்ல பேர் கிடையாது. திமுகவுக்கும், அதிமுகவுக்கும். அந்த விஜய் கேண்டிடேட் வந்து ஓட்டு கூட கேட்கல. கட்சி இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல விஜய். ஏன் நம்ம பாவம் சீமானோட வேட்பாளர் ஒரு வாட்டி ஒரு வாய்ப்பு குடுக்கக்கூடாது? அப்படின்னு யாருன்னா மனசு இறங்கி வந்து கூட ஓட்டு போடுவாங்க. ஏன்னா பணம் குடுக்கறது கிடையாது. பெரிய ஆரவாரம் கிடையாது. இவர் என்ன பண்றாருன்னா, நான் பெண்களுக்கு பாதி தரேன். நீங்க பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசா ஒண்ணு ட்ரை பண்றாரு. வேட்பாளர் அடிக்கடி மாத்துறாரு. அப்ப அது என்ன ஆயிடும்னா, கட்சிக்கு தான் ஓட்டு. சின்னத்துக்கு தான் ஓட்டு. சொந்த செல்வாக்கு அப்படின்றத அவங்க ஃபோக்கஸ் பண்றது இல்ல. இது 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒண்ணு கட்சிக்குன்னு வந்து ஒரு ஒரு பெரிய லேபிள் இருக்கும். கட்சி வந்து மேபி ஒரு அ 30% இல்ல 25% வாக்குகள் பெறுதுன்னா, தனிப்பட்ட முறையில ஒரு சொந்த செல்வாக்குல ஒரு வேட்பாளர் ஒரு 10% இருக்குன்னா, ஒரு கண்டிப்பா வெற்றி வேட்பாளரா மாறிடுவார். அவர் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்கு. ஆனா இந்த மாரி விஷயம்லாம் அவரு ட்ரை பண்றது கிடையாது.
உதாரணத்துக்கு வந்து பெண் வேட்பாளர் குடுக்கறது தப்பு கிடையாதுங்க. ஆண், பெண்ணு, சாதி, மதம் பார்க்காம இந்த சமம்னு பேசுறதுக்கு நல்லா இருக்கும். பட் நீங்க போடுற அந்த வேட்பாளர் நல்லா இருக்கா? உதாரணத்துக்கு இப்போ மேயரா வந்து திருப்பூர்ல, கோயம்புத்தூர்லலாம் போடும்போது, பெண் மேயரா நீங்க போட்டீங்கன்னா, நைட்ல வந்து கலவரம், இல்ல ஒரு தொழிலாளி பிரச்சனை, இல்ல ஒரு துப்பாக்கி சூடு மாரி இருந்தா, எப்படி ஒரு போய் பெண் மேயர போய் நைட்ல எழுப்புறது? சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா அவர்கள் கிட்ட, காளிமுத்து போன்றவர்கள்லாம் போய் பேசி, கன்வின்ஸ் பண்ணி கேண்டிடேட் வேட்பாளர மாத்திருக்காங்க. அதனால அவங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கலன்னு இல்ல. அதாவது என்னன்னா, அந்த சூழலுக்கு ஏற்ற ஒரு புரிதல் என்பது வேணும். இப்ப அண்ணன் பிராக்டிகல் சீமானுக்கு என்னன்னா டிஃபிகல்டி சார். பிராக்டிகல் டிஃபிகல்டி. இன்னைக்கு உள்ளாட்சியில வந்து நெறைய இடத்துல வந்து பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் குடுத்து, கவுன்சிலர் நெறைய பேர போட்டாங்க. என்ன நடக்குது? கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணா புருஷர் எடுக்குறாரு, இல்ல மாமனார் எடுக்குறாரு, இல்ல புள்ள எடுக்குறாப்புல, இல்ல மச்சினன் எடுக்குறாப்புல, இல்ல அவங்களோட அண்ணன், தம்பி யாருன்னா எடுப்பாங்க. கேட்டா, "நீங்க கவுன்சிலர்கிட்ட பேசணும்." "சொல்லுங்க கவுன்சிலர் தான் அவங்க ஆபீஸ்ல தான் பேசுறோம்." "நீங்கன்னா?" "அத வேணாம் நீங்க சொல்லுங்க." இதானே நடக்குது. அப்ப அந்த பெண் தலைவர் எங்கே இருக்கிறாங்க? அப்போ சம்டைம்ஸ் டோக்கனிசம்க்கோசரம் நீங்க பண்ணீங்கன்னா, அது எடுபடாது. பெண் முன்னேற்றம் என்பதோ, பெண் தலைமை என்பது இப்ப கனிமொழி இருக்காங்கன்னா, அவங்க சுயமா இருக்காங்க. இப்ப ஜோதிமணி இருக்காங்கன்னா, அவங்க சுயமா இருக்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்காங்க, மம்தா பானர்ஜி அவங்க சுயமா வராங்க. நீங்க அப்படி இல்ல இப்ப கீழ அவர்ட்ட இருக்கிற அந்த 8% ஓட்டு வங்கி அவர் தக்க வைப்பாரா? வர எலக்ஷன்ல? இல்ல அது கொஞ்சம் கடினம். என்னன்னா, ஒரு கமல் அவர்களுக்கு ஒரு 8% வாக்கு போன தேர்தல்ல இருந்ததுங்க. அந்த வந்து இப்ப திமுக கூட சேர்ந்ததுன்னா, அது வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன, அவர் தனியா இருக்கும்போது ஒரு எப்பவுமே கூட இருக்கும். இப்ப சீமான் அவர்களே வேற கூட்டணியில போய் சேர்ந்தாலுமே, அந்த 8% ஓட்டு அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும். இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல அதிமுக போய் சேர்ந்திருக்காங்க. போன வாட்டி அவர் வாங்குன அந்த 5½ விழுக்காடு அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுமான்னா ஆவாது. அது வந்து கொஞ்சம் கூடும். இல்ல லைட் கூடுறது வந்து எப்படின்னா, வெற்றி கூட்டணியா மாறுனா கூடும். வெறும் கூட்டணியா போனீங்கன்னா அது குறையும். இப்ப அத வைத்து தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்பொழுது, அவருக்கு வந்து தனியா தான் நிக்க போறேன்றாரு. அந்த 8% வாக்கு வாங்குறதுன்றதே இன்னைக்கு கடுமையான போட்டி. ஏன்னா போன தேர்தல்ல வந்து அவர் ஒரு மாற்றா நின்னாரு. திமுகவையும், அதிமுகவும் புடிக்காதவங்களுக்கு ஒரு சாய்ஸா இருந்தாரு. இப்ப அந்த சாய்ஸ்ல இன்னைக்கு விஜயும் வந்து நின்னுட்டார். அப்ப விஜய் அந்த வாக்குகள வந்து பிரிப்பார். அப்ப விஜய் வந்து போல ஒரு நட்சத்திரம் வந்து ஓட்டுகளை பிரிக்கும்போது, சீமான் அவர்கள் கடந்த தேர்தல்ல வாங்குன வாக்குகளை தக்க வைப்பது என்பது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஓகே. இறுதியா ஒரு கேள்வி. இந்த கேம் சேஞ்சர் பட்டியல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. இப்போ திமுக மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு, இப்ப கனிம வள கொள்ளையில நிருபர்கள் மீது தாக்குதல், அந்த விவகாரம் பொதுமக்கள் பார்வையில எப்படி பார்க்கப்படுகிறது? அந்த அந்த விஷயம் வந்து ஒரு செட்பேக் இல்ல. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. கண்டிப்பா செட்பேக் தாங்க. ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து குறைந்தபட்சம் பொது வாழ்க்கையில நடிக்கவாச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஆனா இவங்களுக்கு வந்து என்னன்னா, எந்த விதமான ஒரு பயமோ, ஒரு அச்சமோ கிடையாது. முதல்வர் வந்து நெறைய வாட்டி வார்னிங் பண்ணியிருக்கிறாரு. நம்மவர்கள் என்ன பிரச்சனை பண்ணுவீங்களோ, என்ன சண்டைய இழுத்து விடுவீங்களோ, உங்கள நெனச்சா தான் எனக்கு பெரிய சங்கடமா இருக்குன்னுலாம் பேசியிருக்கிறாரு வெளிப்படையா. எதனால பேசுறாருன்னா, நல்ல பேர் சம்பாரிக்கணுன்றது தான் அதனுடைய நோக்கம். இப்ப இந்த கல்குவாரி, மணல் குவாரி இந்த மாரி வியாபாரம் பண்றது, அங்க போற நிருபர வந்து அடிக்கிறது, இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வந்து பொதுமக்கள் ரசிக்க மாட்டாங்க. இன்னொன்னு இப்போ ஒரு ஊடகத்துல திருப்பி திருப்பி அந்த செய்தி வருது இல்லைங்களா? அத வந்து மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? மக்களுக்கு வந்து அது புடிக்காது. மக்களுக்கு வந்து கண்டிப்பா கோவம் வரும். அதனால இது வந்து திமுகவுக்கு ஒரு கெட்ட பெயர் தான். அதே மாரி இந்த கிட்னி சம்பந்தமா ஒரு விஷயம் வந்து அதுவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்டது. இந்த மாரி விஷயங்கள் வந்து வரக்கூடாது. இப்ப அவரு வந்து ரூ. 2000 நாங்க கார்டுக்கு தர்றோம். பெண்களுக்கு நாங்க முன்னுரிமை தர்றோம். பெண்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு திட்டம், லேப்டாப் குடுக்குறோம் அப்படின்னு வந்து ஒரு ஒரு விஷயமா பார்த்து பார்த்து செஞ்சு அந்த அந்த அரசுக்கு நல்ல பேர் எடுத்துன்னு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு முதலமைச்சர். ஆனா இருக்கக்கூடிய சட்டமன்றங்களோ, இல்ல அமைச்சர்களோட பேச்சு, தன்மை, பணம் என்ற அந்த குறிக்கோள், பணம் சம்பாதிக்கணும். அதுதான் கடைசியில. இப்ப இது வந்து 2 கேள்வி வருது. ஒண்ணு இது மாரி இருக்கவங்கள நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்கலன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த கோவம் முதல்வர் ஸ்டாலின் மீதும் வர ஆரம்பிச்சுரும். இன்னைக்கு தேதியில வந்து இருக்காது. மேபி தேர்தல் நெருக்கத்துல நடவடிக்கை நீங்க எடுக்கல, கட்சிக்காரர்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. ரவுடிசம் பண்ணுவாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, மாமூல் வாங்குவாங்க. அப்படின்னு போகுது. கல்குவாரி நடத்துவாங்க. டாஸ்மாக்ல வந்துட்டு பார் சைலன்ட்டா நடத்துவாங்க. அப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து ஒரு கெட்ட பேர்ல தான் போய் நிக்கும். அது வந்து ஒரு மக்கள் கேட்டா யாரும் அத விரும்ப மாட்டாங்க, அடிப்பாங்கன்றதுக்கு ரசிக்க மாட்டாங்க. எடுத்துக்காட்டா இந்த வீடியோ இருக்கு. ஆமாங்க. இது வந்து பொதுவழி. இன்னைக்கு வந்து முதல்வரே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு செல்போன் காலம். பெட்ரூம்ல ஒண்டி தான் கேமரா இருக்காது. மிச்சம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனால ரொம்ப பார்த்து பார்த்து இருக்கணும். கௌரவமா இருக்கணும், கண்ணியமா இருக்கணும்னு சொல்றாரு. இப்போ அண்ணாவ பத்தி நம்ம அடிக்கடி பேசுறோம். கட்சியில, திமுகல. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு எதுக்கு சொன்னாரு? இந்த கட்டுப்பாடுன்றது அங்க ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல ஒண்ணும் பெரிய பணம் வச்சுக்கிட்டு அவங்க அரசியல் பண்ணலையே. அவங்கன்னா ஆட்சிய புடிச்சது ஊழல வச்சா புடிச்சாங்க ஆட்சி.
ஒரு இயக்கத்தை வச்சு பிரச்சாரத்தை வச்சு தானே பிடிச்சாங்க. இன்னைக்கு வந்து அதுதான் இதெல்லாம் முரண். இதெல்லாம் சரி செய்யணும். ஓகே. உங்களுடைய ஆழமான, அழகான கருத்துக்கள பிஸியான ஷெட்யூல்ல நேரம் ஒதுக்கி, உங்களோட கருத்துக்கள பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில உங்கள சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம்.